வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். லோக்சபா தேர்தலிலும் கலக்குவதற்கு ஆம் ஆத்மி கட்சி வியூகம். 2 வாரத்தில் வேட்பாளர்களின் முதல் பட்டியல் வெளியீடு. GSLV T5 ராக்கெட் கவுண்டவுன் துவக்கம். ஞாயிறு மாலை GSAT-14 செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்கிறது. இலங்கை கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம். கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு எச்சரிக்கை. விரிவான செய்திகள். லோக்சபா தேர்தலுக்கான முதல் வேட்பாளர் பட்டியல் 2 வாரங்களுக்குள் வெளியிடப்பட உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது. கட்சியை துவக்கிய ஓராண்டுக்குள் டெல்லி சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைத்துள்ளது. குஜராத் சட்டசபை தேர்தலில் அனைத்து இடங்களிலும் போட்டியிடவும், அதேபோல ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச தேர்தல்களில் போட்டியிடவும் ஆம் ஆத்மி கட்சி முடிவு செய்துள்ளது. அத்துடன் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் போட்டியிடும் தொகுதியில் அவரை எதிர்த்து நிற்கப் போவதாக ஆம் ஆத்மி கட்சியின் குமார் பிஸ்வாஸ் அறிவித்துள்ளார். இந்நிலையில் லோக்சபா தேர்தலிலும் களம் இறங்கி தேசிய அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கவும் அக்கட்சி திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் சனிக்கிழமை நடந்தது. இதில் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி அமைச்சர்கள் மற்றும் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். லோக்சபா தேர்தலுக்கான முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை இன்னும் 2 வாரங்களில் வெளியிட ஆம் ஆத்மி கட்சி திட்டமிட்டுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியில் ஏற்கனவே இன்போசிஸ் நிர்வாக குழு முன்னாள் உறுப்பினர் பாலகிருஷ்ணன், வங்கியாளர் மீரா சன்யாள், ஏர்டெக்கான் நிறுவனர் கோபிநாத் உள்ளிட்ட பிரபலங்கள் ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தனக்காக அரசு ஒதுக்கியுள்ள 5 படுக்கை அறைகள் கொண்ட வீட்டை ஏற்க மறுத்துள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறிய வீடாக தனக்கு ஒதுக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது காசியாபாத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் வசித்து வருகிறார். முதல்வராக அவர் பதவியேற்றதை தொடர்ந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட ஆடம்பர அரசு பங்களாவை ஏற்க மறுத்துவிட்டார். இதையடுத்து டெல்லி பகவான் தாஸ் சாலையில் 5 படுக்கை அறைகள் கொண்ட டியூப்ளெக்ஸ் வீட்டை அதிகாரிகள் தேர்வு செய்தனர். அங்கும் குடியேற அரவிந்த் கெஜ்ரிவால் மறுத்துள்ளார். மக்களுக்காக பணியாற்றவும் எளிமையாக இருப்பதையும் கடைபிடிக்க விரும்புவதாக கூறியுள்ள கெஜ்ரிவால் அதற்கேற்ப எளிமையான வீட்டை தேடி தருமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். जिस घर में मैं शिफ्ट हो रहा हूँ उस घर को लेके काफी कंट्रोवर्सी हो रही है और वैसे तो जिस घर में मैं जा रहा हूँ वो एक 5 कमरे का घर है, लेकिन कल से मेरे कई चाहने वाले, मेरे दोस्त और मेरे हमारे जो पार्टी के सपोर्टर्स हैं उन लोगों के मेरे पास फोन आए, उन लोगों के और जो जनता के फोन आए, उनके मैसेजेस आए और उन्हें लगा कि मुझे ऐसे घर में नहीं जाना चाहिए, तो मैं ये दोनों घर छोड़ रहा हूँ और मैं सरकार को बोलूंगा कि वो मेरे लिए कोई और इससे भी छोटे घर ढूंढने की कोशिश करे. तब तक मैं गाजियाबाद से काम करूंगा. டெல்லியை பொறுத்தவரை அமைச்சர்களுக்கு டைப் 6 அல்லது டைப் 7 ரக பங்களாக்கள் ஒதுக்கப்படும். இதில் 3 படுக்கை அறைகள் இருக்கும். டெல்லி முதல்வராக பதவி வகித்த ஷீலா தீட்சித் கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் லுட்டியன்ஸில் உள்ள மோதிலால் நேரு மார்க்கில் டைப் 8 ரக பங்களாவில் வசித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஆம் ஆத்மி அமைச்சர்களுக்கு அரசின் இன்னோவா கார்கள் வழங்கப்பட்டது குறித்து எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு பதிலளித்த அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு பணிகளுக்கு வழங்கப்படும் கார்களை ஏற்க மாட்டோம் என்று கூறவில்லை என்றும், விஐபி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமைச்சர்களின் கார்களில் சிவப்பு சுழல் விளக்கு இடம்பெறாது என்றும் விளக்கம் அளித்துள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஞாயிறன்று விண்ணில் ஏவப்படும் GSLV T5 ராக்கெட் கவுண்டவுன் சனிக்கிழமை காலை 11:18 மணிக்கு துவங்கியது. தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான GSAT-14 செயற்கைக்கோள் GSLV T5 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டது. ஏற்கனவே 2010ஆம் ஆண்டில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவான கிரையோஜெனிக் என்ஜின் கொண்ட GSLV ரக ராக்கெட் தோல்வியடைந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி GSLV T5 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட இருந்தது. ஆனால் திரவ எரிபொருள் கசிவு காரணமாக ராக்கெட் ஏவுவது தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது அனைத்து பிரச்சினைகளும் சரி செய்யப்பட்ட நிலையில் 1982 கிலோ எடை கொண்ட GSAT-14 செயற்கைக்கோளுடன் GSLV T5 ராக்கெட்டின் கவுண்டவுன் துவங்கியுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:18 மணிக்கு இந்த ராக்கெட் ஏவப்படுகிறது. இதற்கான கவுண்டவுன் சனிக்கிழமை காலை 11:18 மணிக்கு துவங்கியது. காலை 11:48 மணிக்கு எரிபொருள் நிரப்பும் பணிகள் துவங்கின. GSAT-14 செயற்கைக்கோளை 17 நிமிட பயணத்தில் அதிகபட்சம் 35,975 கிலோமீட்டர் தொலைவில் GSLV T5 ராக்கெட் நிலைநிறுத்தியது.
நிறுத்தும். இதற்கு முன் ரஷ்யாவிலிருந்து வாங்கிய கிரையோஜெனிக் என்ஜின்களை பயன்படுத்தி வந்த இஸ்ரோ தற்போது இரண்டாவது முறையாக உள்நாட்டு தயாரிப்பில் உருவான கிரையோஜெனிக் என்ஜினை GSLV-5 ராக்கெட்டில் பயன்படுத்துகிறது. இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் 250 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருப்பதால் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளியன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து தாழ்வு மண்டலமாக இலங்கைக்கு கிழக்கு கடற்பகுதியில் உள்ள திரிகோணமலைக்கு 250 கிலோமீட்டர் கிழக்கே நிலை கொண்டுள்ளது. இது ஞாயிறு மாலை இலங்கையை கடக்கும் என்ற காரணத்தினால் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ள சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று ஒரு தாழ்வு மண்டலமாக இலங்கையின் கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள திருகோணமலைக்கு 250 கிலோமீட்டர் கிழக்கே நிலை கொண்டுள்ளது. இது நாளை மாலை இலங்கை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மீனவர்களுக்கு பொறுத்தவரையில் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடலோர பகுதிகளில் இருக்கும்போது கவனமாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவி வருவதாகவும் ரமணன் கூறினார். லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி குறித்த அறிவிப்பை சரியான நேரத்தில் காங்கிரஸ் வெளியிடும் என்று மத்திய அமைச்சர் வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தின் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாமை மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் வாசன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வாசன், லோக்சபா தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான கூட்டணி குறித்த அறிவிப்பு காங்கிரஸ் தரப்பிலிருந்து சரியான சமயத்தில் வெளிவரும் என்று கூறினார். எல்லா இயக்கங்களும் தேர்தலுக்கான யூகங்களை அமைக்கக்கூடிய நேரத்திலே ஆட்சியிலே 9 வருட காலம் தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் காங்கிரஸ் தலைமையிலே ஒரு வெற்றி கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு தேர்தல் நேரம் நெருங்கும் போது சரியான சமயத்திலே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெற்றி கூட்டணிக்கு அகில இந்திய அளவிலே வெளிவரும் என்று நம்பலாம். ஜனவரி 20ஆம் தேதி நடக்கும் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என நம்புவதாக கூறிய வாசன், மானியம் இல்லாத சிலிண்டர் விலை உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் மானிய சிலிண்டர்களின் எண்ணிக்கையை ஓராண்டுக்கு 12ஆக உயர்த்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பெட்ரோல், டீசல், சமையல் கேஸ் விலை உயர்வை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். வெள்ளி நள்ளிரவு முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன் மானியம் அல்லாத கூடுதல் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை 220 ரூபாய் அதிகரிக்கப்பட்டது. இதை கண்டித்தும் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் சென்னை நுங்கம்பாக்கம் இந்தியன் ஆயில் பவன் முன் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். பொதுமக்களை கடுமையான பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய கேஸ் விலை உயர்வினை, பெட்ரோல், டீசல் விலை உயர்வினை காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மானிய விலையில் வழங்கக்கூடிய எரிவாயு சிலிண்டர் எண்ணிக்கையை ஆண்டுக்கு 12ஆக வழங்கிட வேண்டும். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இந்தியன் ஆயில் பவனை முற்றுகையிட முயன்றபோது கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். மத்திய பிரதேச அமைச்சரின் நேர்முக உதவியாளர் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டார். மத்திய பிரதேசத்தில் புதிதாக பதவியேற்ற அமைச்சரவையில் எரிசக்தித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் ராஜேந்திரகுமார் சுக்லா. இவரிடம் நேர்முக உதவியாளராக பணியாற்றுபவர் மயானக் ஷ்ரோடி. விஜய் யாதவ் என்ற டிராவல்ஸ் உரிமையாளரிடம் வாகனங்களின் உரிமத்தை நீடிப்பதற்காக மயானக் ஷ்ரோடி 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். அதை கொடுத்த பிறகு மேலும் 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து லோக் ஆயுக்தாவில் விஜய் யாதவ் புகார் அளித்தார். அதிகாரிகளின் யோசனைப்படி மயானக்கிடம் விஜய் யாதவ் 2,000 ரூபாய் கொடுத்தார். அப்போது மறைந்திருந்த அதிகாரிகள் அமைச்சரின் நேர்முக உதவியாளரை கைது செய்தனர். அமைச்சரின் உதவியாளர் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கியிருப்பது மத்திய பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவைக்கு ஜனவரி 7ஆம் தேதி தலாய் லாமா வருவதை முன்னிட்டு திபெத்திய மக்களின் கலாச்சாரம் குறித்த புகைப்பட கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது.
கோவை கொடிசியா வளாகத்தில் விவேகானந்தரின் 150வது பிறந்த நாள் விழா வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக திபெத்திய மக்களின் குருவாக கருதப்படும் தலாய் லாமா கலந்து கொள்கிறார். அவருடைய வருகையை முன்னிட்டு கோவையில் பொதுமக்களின் பார்வைக்காக திபெத் மக்களின் கலாச்சாரம் குறித்த புகைப்பட கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது. இதில் திபெத்திய மக்களின் தொழில், வாழ்வியல், பண்பாட்டு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் திபெத்திய மக்கள் சீன அரசின் மீது பயம் கொண்டு தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ளும் காட்சிகள் தத்ரூபமாக படம் பிடித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி 2ஆ பிரிச்சிருக்கோம். ஒன்னு கலாச்சாரம், திபெத்திய கலாச்சாரம், பண்பாடு. நாட்டிலிருந்து அடிச்சு துரத்துனவங்க, சைனா ஆர்மி அவங்க துரத்துனவங்க தான் இவங்க, தலாய்லாமாவோட சிஷியர்கள். இவங்க அது ஒரு கண்காட்சி. 2வது பிரிவு இந்த தீ குடிக்கிறது, செல்ஃப் இமோலேஷன் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட 4-5 வருஷமா ரொம்ப தீவிரமா இருக்கு. ஏன் மக்கள் தீ குடிக்கிறாங்க? தீ குடிக்கணும்னா அது ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு சம்பவம். யாரும் சாதாரண மனுஷன் பண்ண மாட்டாங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இப்படி பண்றாங்க, என்ன இவங்க பிரச்சனைங்க, அது ஹைலைட் பண்ணதுதான் 2வது எக்ஸிபிஷன். 2ம் இருக்கு. தமிழகத்தில் மட்டும் 400க்கும் மேற்பட்ட திபெத்திய குடும்பங்கள் வசித்து வருவதாக கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் ஆண்டோ தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் கரும்பு உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் அதற்கான விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். சேலம், தருமபுரி மாவட்டங்களில் 400 ஹெக்டேர் பரப்பளவில் செங்கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு செங்கரும்பின் உற்பத்தி பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் சந்தைக்கு அதன் வரத்தும் அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 1 வார காலமே உள்ள நிலையில் கரும்பை கொள்முதல் செய்ய வியாபாரிகள் யாரும் முன்வரவில்லை. இதனால் கிடைத்த விலைக்கு கரும்பை விற்பனை செய்யும் நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வருந்தினர். கரும்பு விவசாயம்லாம் ஒன்றும் பிரயோசனம் இல்லைங்க. எவ்வளவு பாடுபட்டு கரும்பு வளர்த்தி வச்சிருந்தாலும் வியாபாரிங்க வாங்கல. அதனால காட்டுல கரும்பை போட்டுக்கிட்டு வியாபாரிங்க வெளியேன்னு நாங்க ஏங்கி தவிக்கிறதா இருக்குது. கரும்பு பயிர் பண்ணும்போது கால் எடுத்து கட்டுறதுக்கு மட்டும் 5000 ரூபாய் கூலி கொடுக்கறதா இருக்குது, ஒரு 50 சென்ட் நிலத்துக்கு. அதனால நாங்க இந்த பயிர் பண்றதையும் விட்டுறலான்னு இருக்கிறோம். தண்ணி இல்லாத நாங்க போரை போட்டு கடனை பட்டு கடனுக்கு வட்டி கட்ட முடியாத நிலையில இருக்குது. 50 சென்ட் நிலம், அதுக்கு செலவு 50-60 ரூபாய்க்கு ஆயிடுச்சுங்க. அதை விட்டாக்கா 1 ரூபாய்க்கு ஆகும். இதுல வருஷத்துக்கு வருஷம் குறைஞ்சுதான் வருது, ஒழிஞ்சு எச்சா வரல. எல்லா பொருளும் விலையேற்றிட்டாங்க. எல்லாம் வாங்கி போட்டு விவசாயம் செய்யக்குள்ள எங்களுக்கு கட்டுப்படி ஆகாத நிலைமையில இருக்குது. ஆலைகளிலும் உரிய விலை கிடைக்காத நிலையில் செங்கரும்பு விலை கடுமையாக சரிந்துள்ளதால் சேலம் மாவட்ட விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 22,256 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,782 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் 48 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,235 ரூபாயாக இருந்தது. HIV நோயாளிகளுக்காக வழங்கப்படும் இலவச பஸ் பாஸில் அச்சிடப்பட்டுள்ள ரெட் ரிப்பன் சின்னத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. HIV நோயாளிகளுக்கு இலவச மருந்து உள்ளிட்ட சலுகைகளை வழங்கி வரும் அரசு இவர்களுக்காக இலவச பஸ் பாஸ் திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறது. நோயாளிகள் சிகிச்சைக்காகவும் மருந்துகள் பெறவும் ARD சென்டர்களுக்கு செல்லும் போது அவர்களுக்கு பயன்படும் வகையில் இலவச பஸ் பாஸ்கள் வழங்கப்பட்டன. அரசின் திட்டம் நோயாளிகளுக்கு பயன்படும் வகையில் இருந்தாலும் பஸ் பாஸில் அச்சிடப்பட்டுள்ள ரெட் ரிப்பன் சின்னம் நோயாளிகளை பெரிதும் பாதித்துள்ளது. அரசு அளித்துள்ள இந்த இலவச பஸ் பாஸை கண்டக்டரிடம் காண்பிக்கும் போது அவர்கள் ஏளனமாக பார்ப்பதுடன் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும் வகையில் நடந்து கொள்வதாக எய்ட்ஸ் விழிப்புணர்வு அமைப்பினர் தெரிவித்தனர். மேலும் இதுபோன்ற அவமதிப்புகளால் அரசின் இலவச பஸ் பாஸை 2% குறைவானவர்களே பயன்படுத்துவதாகவும் அவர்கள் கூறினர். கோவை மாவட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட HIV நோயாளிகள் இருக்காங்க. இதுல அரசு அந்த ART கூட்டு மருந்து வாங்குறதுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்கறாங்க. மாதம் 2 முறை அந்த மருந்து வாங்கிட்டு போறதுக்கு மட்டும் அந்த பஸ் பாஸை பயன்படுத்திக்கலாம். அந்த இலவச பஸ் பாஸ்ல மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பஸ் பாஸை போல அல்லாமல் இவர்கள் ஒரு HIV நோயாளி அப்படிங்கறத முத்திரை பதித்து அந்த எம்பளத்தை முத்திரை பதித்து கொடுத்துருக்காங்காட்டிக்கு
அந்த வாங்குறதுக்கு HIV நோயாளிகள் பயப்படுறாங்க. ஒரு பஸ்ல போகும்போது அந்த பஸ் கண்டக்டர்கிட்ட காமிக்கும் போது அவர் மற்றவர்கள்கிட்ட சொல்லி அந்த ஊர் முழுவதும் வந்து இவங்க HIV நோயாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல வந்து இந்த HIV நோயாளிகள் யாரும் வாங்க மறுக்கிறாங்க. அரசு சலுகைகள் அளிப்பதை விட எய்ட்ஸ் நோயாளிகள் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் வலியுறுத்துகின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.